வச்சவங்க நீ எதுல வரணுமோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நெகட்டிவா காமிக்கிற மாதிரி தான் கட் பண்ணி தான் போடுவாங்க. ஒன்னா அதை உன்னால நம்ப முடியலன்னா இப்போ எபிசோடு பார்க்க வேண்டியதானே, எபிசோட்ல என்ன இருந்துச்சு ஏது இருந்துச்சுன்னு தெளிவா பார்க்க வேண்டியது தானே. ப்ரோ அது அதை எபிசோடே பார்க்காம பார்க்கல வந்துட்டு ப்ரோ, உட்காந்து கதறிட்டு இருக்கிற எபிசோடும் பார்க்கல, கிளிப்பிங்கும் பார்க்கல, அது ஒழுங்கா கூட கிளிப்பிங் பார்க்கல, எதுவுமே பார்க்கவே இல்லை. என்னத்தான் சொல்றதுன்னு தெரியல. இல்ல இந்த வீக்ல வந்து அவங்க எல்லாம் கிளாரிஃபை பண்ணி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. என்ன ப்ரூவ் பண்ண வராங்க. எப்படியா இருந்தாலும் போன மாதம் அவங்க தங்கம் அதான் போன மாதம் போய் போச்சு. இதுக்கப்புறம் நீ வந்து எதையும் ப்ரூவ் பண்ணி யாரும் இங்க இருந்து போகும்போது நீங்கள் வந்து உத்தமர்கள் அப்படி சொல்லி உங்களுக்கு யாரும் வந்து லேபிள் குத்தி அனுப்ப போறது கிடையாது. எல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். சரி எனக்கு ஒரு டவுட். இன்னைக்கு சுபிக்ஸோ யாரோ ஒரு கான்வர்சேஷன் பண்ணாங்களா, அந்த ரெட் கார்டு வந்து கமருதீன் போகும்போது சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யாரா பாத்தீங்களா அந்த டிஸ்கஷன்? பார்த்தேன் ப்ரோ. இப்படி சொல்றாங்கல்ல, ஏன் ரெட் கார்டு விஜிஎஸ் வந்து காட்டுறாரு, வெளில போறாங்கல்ல, அப்ப இல்ல சார் இது உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்க கூடாதுன்னு யாராவது அகேன்ஸ்டா பேசினாங்களா? அங்க எல்லாரும் கைதட்டி தானே இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் வெளில போகும்போது என்ன பண்ணாங்க? எதுவுமே பேசல. இல்லை இன்னைக்கு வந்து பேசுறாங்கல்ல, இதே தான் அங்கேயே பேசியிருக்க வேண்டியதானே. அதுதானே ப்ரோ சொன்னேன். சுபிக்ஷா தான் வந்து இன்னும் குட்டியை குழப்பி விடுது. எதுக்கு இந்த வேலைன்னு தெரியல. அதுக்கு வந்தமா நீ என்னமா நீ என்ன அதுக்கு யாரோ வந்து இறங்கி நம்ப வச்சிருக்காங்க. சரியா, என்னன்னா நீ பயங்கரமா ஓட்டிங் லீடிங்ல தான்மா இருந்த, இந்த வந்து கால் நடந்தோடனே சிம்பத்தி ஓட்ஸ்ல சாண்ட்ராக்கு பயங்கரமா ஓட்டு வந்துருச்சு, அதனாலதான் அவனை எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனை போய் சொல்லியிருக்கான். எம்மா நீ இருந்ததே ஓவர்ஸ்டே தான்மா, நான் வந்து அது நல்லதுதாம்மா சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா அந்த எபிசோடு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு விஜேஸ் கூட சிம்பிளா தான் சொல்லுவாரு. ஆமா சார் நான் பார்த்தேன் சார்ன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வரும். அந்த வாய்ஸ் யாருன்னு வேணா அந்த எபிசோட போய் பாருங்க. சுபிக்ஷா தான், வேற யாரு இல்ல. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவர் அவ்வளவு நேரம் தானே இருந்தாரு அங்க பக்கத்துலயே கமருதீன். ஏன் அப்பெல்லாம் வந்து அவங்க பயப்படலையாமா? ஆமா அவங்க பயப்படலன்னு தெரியுமா? அப்பயும் விக்ரம் கையை பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. அவன் சொல்றான்ல, என் கையை பிடிச்சிட்டு தான் அவங்க இருந்தாங்க, பயந்துட்டு தான் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றான். உனக்கு என்ன அப்படி? நீ என்ன ப்ரூவ் பண்ண வர நீ இப்போ இங்க? இவங்களுக்கு அதாங்க இப்ப கொஸ்டினே வருது. சரியா, நீ வெளியில இருந்து பாத்துட்டு வரும்போது நீ என்ன நினைக்கிறியோ அதுவும் இல்ல, இவன் வந்து நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆயிட்டான். அவன் வந்து வியானா வந்து பண்ணும் போதே அவன் தான் சொல்றான். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு கார்ல தானே உட்காந்துட்டு ஆக்சுவலா ஸ்கூபிடுன்னு சொன்னாங்கல்ல சாண்ட்ரா, அது வந்து அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. புரியுதா? அதுக்கு ஒரு வன்மத்தை வந்து தான் கைக்கிட்டு இருக்கு. அதுதான் தெரியுது. யோ அது காட்டுன்னே தெரியாதாயா, இதெல்லாம் என்னத்துக்கு எனக்கு புரியவே இல்லை. ஸ்கூபிடா என்ன நாயின்னு சொல்லிட்டீங்க. யோ அது என்ன காட்டுன்னு, அது எதுக்கு சொல்லியிருக்காங்க? உன் பின்னாடியே ஓடும் அந்த நாய்க்குட்டி, அதனால தான் நீ பின்னாடியே விக்கம்ஸ் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தான் உனக்கு பண்ணியிருக்காங்க. அது கிண்டலு அது கூட தெரியலையா உனக்குன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. உடனே இவங்க எந்த அவ வந்து வியானாவை மட்டும் அந்த இல்ல வியானாவை மட்டும் அந்த விக்ரம் டீம் பாட்டு வச்சு நாயின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவா. ஆனா அவளை யாராவது சொன்னா அவளுக்கு கோவம் வந்துடும். எனக்கு அதுவே இல்லைன்றேன். ஸ்கூபிடூன்றது இட் இஸ் அ வெரி ஃபன் கார்ட்டூன். நான் போய் பாருங்க அது எப்படி இருக்குன்ட்டு. இவங்க எல்லாம் அது கூட தெரியாம உட்காந்துருக்காங்க. டி ஸ்கூபிடு தான் ப்ரோ அந்த கார்ட்டூன்ல வந்து ஹீரோவை பார்க்க போனா. அதுதான் ஹீரோ. ஸ்கிராப்பி ஸ்கூபி தான் கார்ட்டூன் பேரே ஸ்கூபிடு தானே. அதுதான் சூப்பர் பான்னு சொல்லி தேங்க்யூன்னு சொல்லியிருக்கதை விட்டுட்டு அவங்க ஓனர் அடிக்கடி அதுதான் காப்பாத்துமே. அவன் மாட்டிவான் போயிட்டு எதனா பிரச்சனை அது காப்பாத்தி விடும். உன்னை அந்த அளவுக்கு தூக்கி வச்சிருந்துக்கிறாங்க. உன்னை விக்ரம் வந்து அவ்வளோ நாள் உன்னை காப்பாத்தி விட்டு இருந்தான். இல்லைன்னா நீ எல்லாம் எப்போ ஒரு 4வது 5வது வாரத்திலேயே நீ போயிருப்ப. அது கிடையாது. இது கரெக்டா கேம் விளையாடுனா கொஞ்சமாவது இருந்திருக்கும். விக்ரம் பேச்ச கேட்டுதான் இது நாசமா போச்சு. இல்ல ஆக்சுவலா ரம்யா வந்து சொல்றாங்க இல்லையா, சாண்ட்ரா பானிக் அட்டாக் எல்லாம் டிராமான்னு. எத்தனை டைம் ரம்யா வந்து மயக்கம் வந்து கீழே விழுந்திருக்காங்க. அதெல்லாம் உண்மையா தெரிஞ்சிச்சா நமக்கு? அவங்க வந்து அவங்க ஓனருக்கெல்லாம் கால் பண்ணி எல்லாம் இது பண்ணாங்க, கிளாரிஃபை பண்ணாங்க. நான் எத்தனை தடவை விழுந்திருக்கேனே அப்படின்னு ஒரு இதுல இன்டர்வியூல பார்த்தேன். இல்ல நடந்துட்டே இருக்கும் போது டக்குன்னு விழுந்தாங்க, அப்புறம் நினைச்ச போதெல்லாம் விழுந்தாங்க. அப்பெல்லாம் யாருமே அன்பு கேங்ல இருந்து போய் கேட்கவே இல்லையே. இது நடி ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பேசிட்டு இருக்காங்க. நல்லாதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனந்த் ப்ரோ நல்லா பேசுங்க. பேசுங்க. இல்ல பேசுங்க. உங்களுக்கு
இல்ல இல்ல கீர்த்தி பேசுங்க பேசுங்க நீ பேசுங்க. கீர்த்தி பேசவே இல்லை விக்னேஷ், ரொம்ப நேரமா சரி இருந்துச்சு. ஓகே சரி ஓகே கீர்த்தி பேசுங்க. கீத்து கீர்த்தி கீத்தோ கீர்த்தியா கீர்த்தி கீர்த்தி பேசுங்க. கேட்கல, அவங்க பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். பக் ஆயிடுச்சு. பேசுறாங்களான்னு தெரியல, எனக்கு கேட்கல. எனக்கும் கேட்கல. லிசனர் போயிட்டு கூட வாங்க கீர்த்தி. இன்னைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ போட்டாங்க இல்லையா, அப்போ கூட ரம்யா வந்து சொல்லியிருப்பாங்க, என்னை எல்லாரும் ஆக்டிங்னு சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தாங்கவே முடியாது அப்படின்னு. உன்னை அவன் சொல்லும் போது மட்டும் உனக்கு அவ்வளவு காண்டாகலன்னா அப்ப சாண்ட்ராவை மட்டும் ஈஸியா நீங்க சொல்றீங்க. சாம் 2 அடியில் ஒரு அடி பக் அடின்னு நினைக்கிறேன். இந்த மாசம் தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க பாருங்க. எடுக்காது. இவங்களாம் அது எப்படி ஆக்டிங்னு சொல்றாங்கன்னு தெரியல. ஒரு பேசிக் சென்ஸ், ஒரு பேசிக் இது. இல்ல கீர்த்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன், சின்ன கோட்டை மறைக்கிறதுக்கு பெரிய கோடா போட்டுட்டு இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க கீர்த்தி. இப்போ கேக்குதா? கேக்குது. ஓகே. வெல்கம் ஹரி ப்ரோ, பேசுங்க கீர்த்தி. ஹாய். ஸோ நான் வந்து இனிஷியலாக நீங்கள் பேசினதெல்லாம் சரியாக கேட்கல, ஐ வாஸ் அவுட். பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்களே, அது எல்லாருமே வந்து சாண்ட்ரா பற்றி பின்னாடி பேசுகிறாங்க அது இதுன்ட்டு. அதில் கனி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, இவங்க கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டேன்றாங்கன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. நான் வந்து இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதில் வந்து யாருமே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பேச மாட்றாங்க. இப்போ கனி எடுத்துக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து கமருதீன் மேலேயும் பாரு மேலேயும் பயங்கரமாக அவங்களுக்கு கோவம் இருந்தது, நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு பாரு கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அவங்க நிலப்பாடுலேருந்தும் தே ஆர் நாட் கன்சிஸ்டன்ட். இப்போ அரோரா எடுத்துக்கிட்டோன்னா, ஷீ சப்போர்ட்டிங் சாண்ட்ரா ஃபார் வாட் எவர் ஷி ஹஸ் கான் த்ரூ. பட் ஆனால் அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ட்ராமா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Again, that is something which is a contradict statement. So everyone, somewhere or the other, there are a lot of contradictions happening. இப்போ எல்லாருக்குமே பாரு கிட்டயும் கமருதீன் கிட்டயும் ஆல்மோஸ்ட், இப்போ கனி எடுத்துக்கலாம், அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருந்தது. பட் ஆல் ஆஃப் அ சடன் இப்போ சாண்ட்ராவா அவங்களான்னு வரும்போது, they don't even want to stand by a victim. Even though she is a victim, they choose to stand with abuserன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் என்ன நினைச்சு வந்து தே சே தட் சாண்ட்ரா இஸ் நாட் கன்சிஸ்டன்ட். அவங்க இப்படி வெளியே போயிட்டு வந்தவங்க ஒருத்தர் கூட அவங்க கரெக்டுன்னு ப்ரூவ் பண்றதுக்காக பேசல, சாண்ட்ரா தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்காக மட்டும்தான் எல்லாருமே மாத்தி 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 பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வாட் ஐ ஃபீல் இஸ் வாட்டர்மில்லன் இஸ் ஃபார் பெட்டர். ஏன்னா அவருக்கு பாரு க்ளோஸா இருந்தாங்க, அவர் வெளியே பேசியிருக்காரு சாண்ட்ராக்கா எதுவும் பண்ணிட்டாங்க, பாரு போயிட்டாங்க அப்படின்னு. ஆனா உள்ள எந்த இடத்துலயுமே அவர் வந்து இந்த பர்ட்டிகுலர் இன்சிடென்ட்ட பொறுத்தவரைக்கும், நல்லா ஆடிட்டு இருந்த பாரு இப்படி பண்ணிட்டு போயிடுச்சேன்னு சொன்னாரே தவிர, சாண்ட்ரா அக்கானால தான் போயிட்டாங்க, சாண்ட்ரா ட்ராமா பண்ணாங்கன்னு ஒரே ஒரு இடத்துல கூட அவரு மென்ஷன் பண்ணல. ஹி இஸ் ஃபார் மோர் ஜென்யூன் அண்ட் ஃபார் மோர் பெட்டர் அண்ட் ஹி ஹாஸ் லாட் ஆஃப் எம்பதி கம்பேரிங் டு அதர்ஸ் ஹேவ். ஸோ ஒருத்தர் சொல்லுங்களேன், எல்லாரும் நான் ஃபன் பண்ண வந்தேன்னு சொன்னாங்க. யாரோ யாருனாலயும் சாண்ட்ரா பண்ண ஒரு ஜோக்கையோ, அவங்க சொன்ன ஒரு விஷயத்தையோ கடந்து போகவே முடியல. பட் ஆனா அவங்க எல்லாரும் கன்னி எடுத்துக்கோங்க. கன்னி என்ன சொன்னாங்க? இந்த பேய் படத்துலலாம் நடந்து போகுமே, அந்த மாரி நடந்து போகும்ன்னு சொல்லியிருக்காங்க. சாண்ட்ரா வந்து சைக்காட்டிக் பிஹேவியர்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கடந்து வந்த பாதை பத்தி பேசும்போது, கொஞ்சம் கூட ஷி டிட் நாட் ஈவன் டேக் த டைம் டு பாஸ் அ கமெண்ட். இம்மீடியட்டா சொன்னாங்க, அப்ப இந்த மாரி ட்ராமா இருக்கவங்களுக்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்களா? அப்படின்னு. ஒருத்தருக்கும் ஒரு லெவல் ஆஃப் டைம்ல வந்து ஒரு அரகன்சி இருக்குங்க. ஒ எல்லாருமே முதல்ல இருந்தே யாரும் இப்படி வந்து என்ன சொல்றது? ஒரு ம் ஐ டோன்ட் நோ ஹவ் டு புட் இட். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கும் ஒரு லெவலுக்கு மிஞ்சி போனதுக்கப்புறம் தே ஹேவ் டு கம் அவுட் ஸ்ட்ராங். அப்படிதான் நான் சாண்ட்ராவ பார்க்குறேன். ஸோ ஷி ஹேஸ் கான் த்ரூ அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஷி இஸ் ஸ்டாண்டிங். அதனால தான் ஷி இஸ் ஸ்டாண்டிங் வெரி ஸ்ட்ராங். ஸோ கனிக்கு ப்ராபப்ளி அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இல்லாம இருந்திருக்கலாம்.
கனி ட்ராமா இருக்குன்றாங்க, என் ஃபேமிலி அப்படின்னு இருக்குன்றாங்க. Why do you don't respect what Sandra and Sandra's family will go through? எல்லாருக்கும் தெரியும் she does not have an extended family இல்ல. இப்போதைக்கு அவங்க லைஃப்ல வெறும் பிரஜனன் குழந்தைங்க. Why do you want to talk? சுபி வந்து சொல்றா பாத்துமே, why does she want to discuss all that point னே எனக்கு புரியல. So I feel that no one in the house is genuine. They don't have any rights to comment over what Sandra did, Sandra went through, and how she returned back. இன்னைக்கு சாண்ட்ரா உள்ள வரும்போது எத்தனை பேர் வந்து நீங்க எல்லாம் நல்லவங்க தானே, நீங்க எல்லாம் அவ்வளோ அன்பு கேங், அன்பு கொடுக்குறீங்க, எல்லாம் ஓகே. யாராவது ஒருத்தராவது லீவ் வாட்டர்மெலன் ஜஸ்ட் லைக் couple of people தவிர யாராவது வந்து did you people greet her? No. You just want to put the blame on someone so that you can run your time, you can showcase yourself. சாண்ட்ரா பத்தி பேசினாதான் நம்ம வந்து அந்த விஷயம் ஹைலைட் ஆகும், நம்ம ப்ரோமோல வருவோம்னு யாராவது சொல்லிட்டாங்களான்னு தெரியல. எல்லாரும் மாத்தி 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 சாண்ட்ரா சாண்ட்ரா சாண்ட்ரான்னு ஓதிக்கிட்டு இருக்காங்க. I just don't know. I mean, if you have any comments over it, please do let me know. நான் லைவும் பார்க்கல, 1 ஹவரும் பார்க்கல, ஸ்பேஸும் நான் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். Based on the clips that I've seen, this is what I felt. கிளிப்ஸே போதுங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இன்னைக்கு ஃபுல்லா லைவ் அதுதான், சண்ட்ரா தான். ஓகே, அடுத்து இன்னொரு பாயிண்ட் ஐ வுட் லைக் டு ஆட் ரிகார்டிங் கனி சொல்லியிருக்காங்க ரம்யா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரம்யா, இட் ஷோஸ் ஹூ ரம்யா இஸ் அண்ட் இட் ஷோஸ் ஹூ கனி இஸ். பிரஜின் வந்து ஒரு விஷயத்த ரம்யா கிட்ட நம்பி சொல்லி நீ போய் சாண்ட்ரா கிட்ட இதை சொல்லுன்னு சொன்னதை ஐ டோன்ட் நோ வை டிட் ரம்யா கோ அண்ட் டிஸ்கஸ் திஸ் வித் கனி. எதுக்காக டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே, நீ டிஸ்கஸ் பண்ணிட்ட. கனி வந்து எவ்வளோ அன்பு கொடுக்குறவங்க, எவ்வளோ நீதி தேவதையா இருந்தா நீ போய் அதை சொல்லாத, அவங்க டாப்ல இருக்காங்க, நம்பிக்கிட்டு இருக்காங்க, அப்படியே இருக்கட்டும். நீ சொல்ல யூ ஆர் ஃப்ரம் அ வெல் செட்டில் ஃபேமிலி, யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் அ ஃபினான்ஷியல், யூ மே நாட், நான் வந்து அதை டைரக்டா சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது வாட் யூ வுட் ஹவ் கான் த்ரூ. யூ குட் ஹேவ் ஹேட் அ சிச்சுவேஷன் வேர் யூ never fell in need of money. உனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் இருக்கலாம். யூ ஆல்வேஸ் ஹேட் அ பேக்கப், யூ ஹேவ் அன் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி டு சப்போர்ட் யூ. அப்படின்றப்போ வாட் டூ யூ நோ அபவுட் அ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் சம்மன் எல்ஸ் இஸ் கோயிங் த்ரூ? சாண்ட்ரா கிளியரா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க தட் தே வேர் அட் த வேர்ஜ் ஆஃப் கமிட்டிங், டேக்கிங் தேர் ஓன் லைஃப்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல டிட் கனி இஸ் ப்ரூவிங் தட் ஷீ ரியலி, அவங்க நிஜமாவே அவங்களுக்கு வெளியே நிறைய பேர் சொல்ற மாதிரி அன்பு கொடுக்குறாங்க, பாசிட்டிவ் இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துலயாவது அவங்க பிஹேவ் பண்ணியிருக்காங்களா? எப்படி நான் இதை எப்படி பாக்குறேன்னா, வியானா வந்தால அவன் வந்து ஒரு 4 நாள் இருக்கிற வன்மத்தெல்லாம் கொட்டினான். ஆனா அது எப்படி ஆயிடுச்சுன்னா தெளிவா கொட்டிட்டா. நான் வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டே இருந்தா, அவ யாரை பத்தியும் கவலைப்படல. ரம்யா வந்தா ஆரம்பிச்சா, ஏதோ கத்தனா, சண்டையில முடிஞ்சது. ஆனா கனி என்ன பண்றாங்க தெரியுமா? ஸ்லோவா ஷீ இஸ் இன்ஜெஸ்டிங் பாய்சன் டு எவ்ரி ஒன். தட் டஸ் நாட் சீன். இதெல்லாம் பார்த்து கூட எத்தனை பேர் முட்டு கொடுக்குறாங்க. கனி வந்து அன்பு, கனி வந்தாதான் வீடு பாசிட்டிவ் ஆகும். எத்தனை முறை விக்ரம் கிட்ட உட்காந்து அவங்க பேசியிருக்காங்க, ஜஸ்ட் டு மேக் ஷூர் தட் விக்ரம் no listens to her on Sandra's opinion. I mean her opinion on Sandra. Very worstங்க. எனக்கு இன்னுமே புரியல, how can people sit and comment on someone else medical condition and trauma? Probably these people all would have not had any trauma or faced any real trauma in their life so that they speak so lightly on this issue. இந்த தியேட்டர்ல அந்த ஒரு கவுண்டமணி வந்து இந்த மாலைக்கண் ஒரு காமெடி வரும், ஞாபகம் இருக்குங்களா கீர்த்தி? ஆமா 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 அந்த ஆமா அந்த தியேட்டர்ல வந்து அவனுக்கு வந்து கண்ணு தெரியாது, ஆமா ஓகேவா? அங்க பக்கத்துல 4 பேர் கை தட்டுவாங்க, ஆமா அதை பத்தி இவங்களும் தட்டுவாங்க, இவனும் தட்டுவான், அதேதான். ஓகேவா? அதேதான் நடக்குது, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு 4 பேர் வைக்கிற ம். நரேட்டிவ பார்த்துட்டு ஒரு 40 பேர் கை தட்டுறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை.
இல்ல இதே பாயிண்ட் நான் 2-3 நாளாவே ஸ்பேஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டி பொசிஷன்ல இருக்கோம். நம்மள வந்து டிவில காமிப்பாங்க. நம்மள நெறைய பேர் பார்ப்பாங்கன்ற பட்சத்துல, நம்ம தீர விசாரிக்காம ஒரு விஷயத்த பத்தி கமெண்ட் பண்றதே வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு அதுக்கு நிஜமாவே ரொம்ப பெரிய தைரியம் வேணும். அதுக்கு வேணா அவங்களெல்லாம் பாராட்டலாம். நமக்கெல்லாம் இப்போ ஒரு விஷயம் நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, எத்தன முறை யோசிப்போம். இந்த விஷயம் நம்ம பப்ளிக்ல சொல்றோம். நாளைக்கு பின்ன இது கரெக்ட்டா இல்லன்னா, நம்மள இத்தன பேர் கேட்பாங்களே! சம் பீப்பிள் ஹூ ஆர் லுக்கிங் அப் டூ அஸ் வில் ஃபீல் லோ அண்ட் அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்குன்றத ஒருத்தர் கூட அமித் வந்து இன்னைக்கு அவ்ளோ பேசுறாரு. அவ்ளோ அவரோட கோவம் சாண்ட்ராக்கு தேவையான்னு நான் கேட்கிறேன். யூ கேன் டேக் ஜோக்ஸ் வென் அதர் பீப்பிள் மேக் அவுட் ஆஃப் யூ. பட் யூ வேர் நாட் ஈவன் ஏபிள் டு டேக் of course probably Sandra joke பண்ண பாயிண்ட் வேணா மேபி it has affected him because அந்த ஹோல் வீக் வந்து அமித் வந்து சாண்ட்ராவோட இருந்தாரு. நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அந்த ஹோல் வீக் சாண்ட்ராவோட இருந்த டைம்ல அவர் ஜென்யூனா 100%ஆ சாண்ட்ராவோடவே இருந்தாருன்னா ஐ டோன்ட் அக்ரி. ஏன்னா சாண்ட்ராவோட இருப்பாரு, உள்ள போவாரு, டைன் பண்ணும்போது அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, அவங்க அப்படிதான் பேசுறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்ன பேசுறாரு. அகெயின் ஹி கம்ஸ் பேக், அகெயின் ஹீஸ் ட்ரைங் டு கன்வின்ஸ். இவங்கெல்லாம் வந்து இப்படியும் அப்படியும் இருக்கிறத வந்து அதுதான் சொல்றேன். எவ்ரிஒன் ஆர் டர்னிங் டுவர்ட்ஸ் சாண்ட்ரா so that no one is going to question against each other. ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள்ல சொல்றேன். யாருமே யாரை பத்தி நீ அப்படி பண்ண, நீங்க பண்ணதும் தப்புதான்றதை யாருமே எடுத்து சொல்ல மாட்டேன்றாங்க. they all have this soft targetனு சொல்லுவாங்க. so you keep on poking someone so that no one questions ஏன் நீங்க அவங்களை அடிக்கிறீங்கன்னு கேட்காத ஒரு ஆளை பார்த்து பிடிச்சி வச்சு கான்ஸ்டன்டா நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆதிரை கமெண்ட் பண்றாங்க, அன்னைக்கு திவ்யா சூட்கேஸ் எடுத்து வைப்பாங்கன்னு சொன்னதுல என்ன பெரிய தப்பாயிடுச்சு. அந்த நேரத்துல சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் என்ன கான்வர்சேஷன் போயிருக்குன்னு தெரியாது. திவ்யா இப்போ சாண்ட்ரா வந்து திவ்யா எடுத்து வைப்பாங்கன்னு சொல்றாங்கன்னா திவ்யா கூட அக்ரி டு டூ சம்திங் ஃபார் சாண்ட்ரா. அதனால தான் சாண்ட்ரா அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாங்க. அதுல ஆதிரைக்கு என்ன தப்பு, எனக்கெல்லாம் டிவியை போட்டு உடைக்கணும் போல இருக்குன்னு சொல்லி. சுபிக்ஷா எனக்கு சீரியஸாவே தெரியல, ஸ்கூபிடுன்னு ஒரு வார்த்தை சொன்னதையும் டிவார்மிங் சொன்னதையும் உன்னால தாங்கிக்கவே முடியல. நீ இன்னும் வந்து இப்படி கக்கிட்டே இருக்க. கார்ல கமருதீன் உட்காந்து ஹீஸ் questioning her motherhood. நீ வந்து அது இம்மீடியட்டா அவன் காலில் விழுந்த உடனே மன்னிச்சிடணும்னு நீ எப்படி எதிர்பார்க்குற? இப்ப சரி, நீங்க எல்லாம் இவ்ளோ இவ்ளோ பேசுனாங்கல்ல, பீட் திவ்யா, பீட் ஐம் டாக்கிங் எக்ஸப்ட் ஃபார் விக்ரம், பீட் விக்ரம் அண்ட் சபரி, சுபிக்ஷா, இவங்கெல்லாம் நான் என்ன கேட்குறேன், ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல, ரெட் கார்டு கொடுத்து கமருதன் வெளியே போனார்ல, அதுக்கப்புறம் நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம்ல, அவர் சாண்ட்ரா வந்து மன்னிச்சிடணும்னு நீங்க பேசியிருக்கீங்களே, உங்களுக்கு உண்மையாவே மனசுல அது இருந்திருந்தா ஓகே, நீங்க சொல்ல வேண்டியதானே விஜேஸ்ட. ஓகே, ரெட் கார்டு குடுத்துட்டீங்க சார். கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. நீங்க ஏன் யாருமே அப்ப சொல்லல? நீங்க உங்க தேவைக்கு சாண்ட்ராக்கு அகைன்ஸ்டா பேசணுன்றதுக்காக யூ ஆர் புல்லிங் திஸ் பாயிண்ட் அண்ட் யூ ஆர் மேக்கிங் அ ஹெல்த் கண்டிஷன். அந்த ஹெல்த் கண்டிஷனையே வந்து நீங்க கண்டினியூஸா கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கீங்க. நம்ம வீட்ல யாருக்காவது அப்படி நடந்திருந்தா நம்ம விடுவோமா? நம்ம இவ்ளோ கொஸ்டின் கேட்போமா? நிஜமாவே உங்களுக்கு நடந்ததான்னு யாராவது ஒரு கொஸ்டின் கேட்டாலே நம்மளால தாங்க முடியுமா? சுபிக்ஷானால தாங்கியிருக்க முடியுமா? ஸோ வை டஸ் எவ்ரிஒன் கொஸ்டின் சாண்ட்ரா அபவுட் ஹர் ஹெல்த்ன்னு தான் எனக்கு இன்னுமே புரியல. சரி, நீங்க அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்க. அவங்கள வந்து நீங்க அவங்கள பத்தி பேசி தான் நீங்க மேல வரணும்னு நினைக்கிறீங்க. எல்லாம் பண்ணிக்கோங்க. வேற விஷயம் பத்தி பேசலாமே. இந்த கார் டாஸ்க் ஒண்ணு தான் இருக்கா? இல்ல இந்த கார் டாஸ்க்க பத்தி பேசினா தான் அவங்கள ரொம்ப டேமேஜ் பண்ண முடியுன்றதுனால அதை எடுத்து பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல ஆக்சுவலா கனிக்கு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு டைம் சாண்ட்ராவோட ட்ரெஸ் அழகா இருக்குன்னு சொன்ன ஒரு ரீசனுக்கு ஆஃப் டே உட்காந்து விக்ரம்கிட்ட புலம்புவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்குது அப்படின்னா, சாண்ட்ராக்கு ஒரு மைலேஜ் கிடைக்குதுன்னா அதை அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? அது ஒரு ரீசனு. இப்ப நான் கேம் விட்டு வெளியில வந்துட்டேன். நான் இந்த கேம்ல கிடையாது. ஆனா வந்து நான் கேம் ஆடாட்டியும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு அது கிடைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடும் ஒரு நேச்சரும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா வந்து டிஎல்ல பாக்குறது ஃபுல்லா எப்படி இருக்குன்னா, கீர்த்தி சொன்ன மாதிரி அவங்க வந்தாதான் பாசிட்டிவ், இவங்க சாண்ட்ரா வந்து ஆக்டிங், இவங்க நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு இதுதான் ஃபேக்கா ஸ்ப்ரெட் பண்றாங்களே தவிர, எது உண்மை எது பொய்ங்கிறத வந்து நம்மளே அனலைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். அது வந்து ஒரு
இன்னும் இன்னும் இப்போ சாண்ட்ரா போனாங்க வெளியில, சாட்டர்டே போனாங்க, திருப்பி வந்துட்டாங்க. ஹார்ட்லி அவங்களுக்கு 1 டே கூட இருந்திருக்காது. அவங்க என்ன பார்த்திருப்பாங்க நமக்கு தெரியாது. மேபி கனி மாரி ஒரு 1 வீக், 2 வீக் இருந்திருந்தா அவங்களும் பார்த்துட்டு வந்து திருப்பி அவங்க பேசுறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். அது எதுவுமே இல்ல. அவங்க அவங்க சொன்னாங்க, "நான் பெருசா ஒண்ணும் பார்க்கல. 2, 3 மட்டும் தான் பார்த்தேன்." அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. ஆனா கனி உட்கார்ந்து எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு, ரம்யா சொல்றதையும், "இல்ல, இல்ல அவங்க லைவ் எல்லாம் பார்த்திருக்க மாட்டாங்க. சும்மா சொல்றாங்க." அப்படிங்கிற மாரி ஒரு இது கொண்டு போகணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர வந்து, மத்தபடி வந்து அ எது ஒரு கரெக்ட்டான விஷயத்த எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அந்த சோசியல் மீடியால சொன்னீங்க இல்லையா? இந்த மாரி ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம போடுறாங்கன்ட்டு. ஏன்னா அது சோசியல் ம். மீடியா. அது பப்ளிக் கிடையாது. பப்ளிக்ன்றத தாண்டி சோசியல் மீடியா. நீங்க அதுக்கு மேல ஒரு 40 போஸ்டர் போட்டீங்கன்னா, இல்லங்க அ அ போடுறாங்கன்னு சரி ஓகே. ஆனா அதல்ல ஒரு அதான் லைவ்ல அதான். ம். அதான் நீங்க என்னதான் இருந்தாலும் வீடியோவா இருந்தாலும் சரி, யூடியூபா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி. ஜஸ்ட் அது ஒரு எவ்வளோ நாளைக்கு அது வந்து இருக்கும் நீங்களே பாருங்களேன். இப்போ டைம் லைன்ல போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 நாள் இருக்குமா? 10 நாளுக்கு அப்புறம் அடுத்ததுக்கப்புறம் வேற ஒரு அப்படி இல்ல விஷயம். சாம். அப்படி இல்ல சாம். இப்போ நான் வந்து குக் வித் கோமாளி பார்க்கும்போது நான் கன்னியோட ஃபேன். ஓகே. ஸோ இந்த பிக் பாஸ் ஆரம்பிக்கும்போது எனக்கு அவங்க மேல ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஓகே. பட் ஆனா, அ போக 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 அவங்களோட அ அவங்களோட அன்பு எப்படி இருக்கும்னா, டூ சர்டைன் செட் ஆஃப் பீப்பிள் கிட்ட தான் அன்பு இருக்கும். நீங்க யூ கேன் பி கம்ஃபர்டபிள் அரவுண்ட் யுவர் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. நம்ம எல்லாருமே அப்படிதான். நமக்கு எந்த இடத்துல கம்ஃபர்டபுளா இருக்குமோ, அந்த இடத்துல தான் வி ஆல் ஸ்டிக். பட் ஆனா, யூ கேன் நாட் நீ வந்து உன்ன அன்பே தெய்வம், நீ பாசிட்டிவிட்டி ஓகே நீ அன்பு காட்ட வேணாம். அந்த பாசிட்டிவிட்டிய நீ எல்லார்கிட்டயும் காமிச்சுக்கலாம்ல. கமருதீனே எடுத்துக்கோங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க. லாய்க்கு இல்லத அதாவது அவங்க சாஃப்ட்டா சில வார்த்தைங்க அப்படியே போற போக்குல போட்டுட்டு போயிடுறாங்க. ஓகே. அதே வார்த்தைய லவுடரா ஒருத்தர் சொன்னாங்கன்னா, அது அஃபென்ஸ் ஆயிடுது. ஓகே. யாஹ்! ஆனா, இல்ல இது அதுதான் இ அந்த எல்லா விஷயத்துலயுமே கனி பண்றது எல்லாமே பயங்கர டூ மச் ஆஃப் ஹிப்போக்ரஸி. ஓகேவா? அவங்களுடைய எக்ஸாக்ட்லி. கேங்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்டின்னா, அவங்க வந்து அது கேம தாண்டி அவங்க ஒரு பாண்டிங்ல இருக்காங்க. அதே நேரத்துல திவ்யா, பிரஜன், அப்புறம் அந்த சாண்ட்ரா அவங்க 3 பேரும் ஒண்ணா இருந்து ஒரு பாண்டிங்ல இருந்துட்டு விளையாடும்போது, அவங்க வந்து குரூப்பிசம் பண்றாங்க. அவங்க நாமினேஷன் இது பண்றாங்க, அது பண்றாங்கன்னு உட்காந்து இந்த சைடுல உட்காந்து புரணி பேசினதே இந்த கேங் தானே. இவங்க எக்ஸாக்ட்லி. பேசினத வச்சு தானே இப்போ இவங்க வெளியில அ இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, ரிவ்யூவர்ஸும் சரி இப்போ இது பண்றது. ஷோவ பார்க்கறதில்ல. இவங்க பேசி ஒண்ணு ரிஜிஸ்டர் பண்றாங்க. அந்த ரிஜிஸ்டர் பண்றத வந்து கனி அழகா இப்ப இன்னைக்கே பாருங்க. சாண்ட்ராவ பத்தி தனியா போய் உட்கார்ந்து பேசுறாங்க. ஓகேவா? அப்போ அவங்க கிளியரா ரிஜிஸ்டர் பண்றாங்க. அந்த ரிஜிஸ்டர் பண்றத தான் நம்ம வந்து வெளியில ஒரு ரிவ்யூலயும் சரி, இல்ல Twitterல போஸ்ட்லயும் சரி, எல்லாத்துலயும் சரி நம்ம வந்து போடுறோம், பார்க்குறோம், எல்லாம் இது பண்றோம். ஆனா, ஆக்சுவல் ஹேப்பனிங்ஸ பத்தி யாருமே அது இல்ல. இவங்க இத்தன வாட்டி இத உட்கார்ந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஆனா, இதுக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத அவங்க பார்க்கறதில்ல. ஏன்னா ஷார்ட்கட்டா முடிஞ்சிருது. ஓ! இது கனி சொல்றாங்கப்பா. கனிலாம் வந்து இவ்ளோ பெரிய ஆள் தெரியுமா? இவங்க ஒரு 4 வாட்டி ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னா, அதுதான் உண்ம. விக்ரம் எவ்வளோ உத்தமர் தெரியுமா? அவர் பொய்யே சொல்ல மாட்டாரு. அவர் சொல்ட்டாருப்பா. அதனால அதான் உண்ம. இந்த சீசனே அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ இப்படி பேசுற இதே ஆட்கள் போன சீசன்ல இப்படி கிடையாது. அவங்களுக்கே தெரியும். மனசாட்சி தொட்டு பார்த்தா தெரியும். அவங்கலாம் இந்த மாரி சாம் அ கண் நானே லாஸ்ட் சீசன்ல நான் வந்து ஜாக் சப்போர்ட்டர் லாஸ்ட் சீசன்ல. நான் இந்த ஆ. ஸ்பேஸ்க்கு வந்ததே கிடையாது. நான் வந்து இன்னொருத்தர் ஸ்பேஸ்ல போயிருக்கேன். பட் ஐ அம் நாட் அ ரெகுலர் பெர்சன் ஹூ கெட்ஸ் அந்த இன்டு தி ஸ்பேஸ். ஸ்பேஸ்ல தான் நெறைய ஹிப்போக்ரைட்ஸ் இருக்காங்க. அந்த நீங்க இப்போ அந்த சொன்னீங்கல்ல. ஸ்பேஸ பார்த்தா எனக்கு சீரியஸ்லி ஐ ஃபீல் ஏன்னா நெறைய அந்த ஸ்பேஸ்ல இருக்கவங்கலாம் நெறைய தே ஆர் ஃப்ரம் அ ஃபேமிலி விமனா இருக்காங்க வித் லாட் ஆஃப் கிட்ஸ். ஆனா இப்போ அவங்கலாம் பேசுறத பார்த்தா சீரியஸா பயமா இருக்கு. இப்படி இப்படி பேசுறாங்களே இப்படியா இதுல தான் நம்ம போய் இருந்திருக்கோமா, கேட்டிருக்கோமா அப்படின்ற மாரி எனக்கு இருக்கு. எண்ட் ஆஃப் த டே அம் இ நான் இந்த நீங்க சொன்னீங்கல்ல சோசியல் மீடியா அப்படி சொல்றீங்கல்ல. இப்போ நான் வந்து கனி மேல எனக்கு ஒரு மரியாதை இருந்ததுல்ல. அப்ப இப்ப எனக்கு அது இல்ல. அது வந்து இப்போ ஒரு ஜெனரல் பப்ளிக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 பேர் போடுற போஸ்ட் போடுற இடத்துல, ஒரு கமெண்ட் போட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப வரலனா கூட அந்த கமெண்ட் மேபி யாருக்காவது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சிருப்பாங்கல்ல, அத கடந்து போயிடுவாங்க.
பட் ஆனா இப்போ கனியை லைக் பண்ணவங்களோ கனியை ரெஸ்பெக்ட் பண்ணவங்களோ அந்த கமெண்ட்ஸ் அவங்க திரும்ப பார்க்கும்போது அது ஆப்வியஸா அவங்களுக்கு ரொம்ப ஆடா தானே இருக்கும், வியர்டா இருக்கும். தென் ஷீ இஸ் லூசிங் சம் பீப்புள் ஹூ வேர் லுக்கிங் அப் டு ஹர் இல்லையா? அது அந்த ஒரு அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு கவலை இல்லைன்றேன். ஏன்னா எந்த பிபில போன கண்டஸ்டன்ட்டுக்குமே அந்த சோஷியல் மீடியா பத்தி அவங்களுக்கு அந்த டைம் பீயிங்க்கு அவங்க பாப்புலரா இருக்காங்களா? அத வச்சு அவங்களுக்கு ஒரு 4 படமோ, இல்ல சீரியலோ புக் ஆகுதா? அதுல செலவு பண்ண காச அதுல போட்ட காச எடுத்தாங்களா? அவ்வளதான். அதுக்கு தாண்டி இப்ப இல்லையே. நீங்க லாஸ்ட் சீசன் கூட எக்ஸாம்பிள்க்கு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி ஜாக்லின் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சவுண்டுக்கு 2 பேருக்குமே அது அவங்களுடைய ஃபேன்ஸு இங்க ட்விட்டர்ல இது பண்ணவங்கள பத்திலாம் கவலையே கிடையாதே. என்னைக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க? ஜாக் அண்ட் சவுண்ட் பத்தி சொல்றீங்களா? ஆமா. அவங்கலாம் ஆனா ஸ்டாண்ட் அவங்க பண்ணதே கிடையாது. இவ்ளோ டாக்ஸிக்கா இல்ல சாம், அதுதான் நான் சொல்றேன். இப்போ டாக்ஸிக் கிடையாது. சவுண்ட் சவுண்ட் கிட்ட ஒரு செட் ஆஃப் குவாலிட்டிஸ் இருந்தது, ஜாக் கிட்ட ஒரு செட் ஆஃப் குவாலிட்டிஸ் இருந்தது, முத்துக்குமரன் கிட்ட ஒரு செட் ஆஃப் குவாலிட்டிஸ் இருந்தது. ஆனா அவங்களுக்கு ஒரு ஃபைட் இருந்ததே தவிர அது ஒரு ஹெல்தி ஃபைட்டா இருந்தது. ஒருத்தரை ஸ்டெப் புட் டவுன் பண்ணி இன்னொருத்தர் ஏறி வரணும்னு சவுண்டும் நினைக்கல, ஜாக்கும் நினைக்கல, முத்துவும் ஃபைட்ட நினைக்கல. தாண்டி நான் பார்த்த வரைக்கும் என்னோட புரியல் அதுதான். அதான் ஃபைட்ட தாண்டி காம்படிஷன் இருந்தது அவங்களுக்குள்ள. ஓகேவா? தட் இஸ் வாட் ஐ அம் சேயிங். இங்க வந்து காம்படிஷன் வெறும் இருந்தது. வன்மமும் ஃபைட்டு மட்டும் தான் இருக்கே தவிர காம்படிஷன் இல்ல. ஏன்னா காம்படிஷன் இருந்தா இருக்கிற 4 ஃபைனலிஸ்ட்டுக்கு தான் காம்படிஷன் பண்ணணும். இவங்க வந்தவங்க அவங்கள வச்சு தான் ஒரு மூவ் பண்ணணுமே தவிர, எவிக்ட் ஆகி போனவங்கள இல்ல வச்சே இவங்க சாம், நான் ஒண்ணு சொல்ல கேளுங்க. கனிக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க டே ஒன்ல இருந்து அவங்களுக்கு ஒரு மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் ஒண்ணு இருக்கு. அதனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒண்ணு அங்க இருக்கும்போது அவங்க ஒரு பார்வதியை வந்து எதுக்குறது, தன்னை ஒரு மெயின் கேரக்டரா வச்சுக்கிறது, தான் தான் வந்து எல்லாமே அப்படின்ற மாதிரி உணர்ந்தாங்க. இப்போ பார்வதி வெளில போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பார்வதி வெளில போயிட்டாங்க. இப்போ யாரை எதுக்குறதுன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து சபரியோ இல்ல விக்ரமோ அரோராவோ வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து சாண்ட்ரா மேல போயிடுமோ, எங்க வந்து அந்த கார் இன்சிடென்ட் வந்து இவங்கள வந்து சேஞ்ச் பண்ணிடுமோ, நம்ம அந்த மெயின் கேரக்டர்ஸ் இதுல இருந்து மாறிடுவோமோ அப்படின்ற அந்த ஒரு வன்மம் மட்டும்தான் இவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி நான் பாக்குறேனே தவிர, இதுல எதுவுமே எனக்கு வந்து அவங்க ஜென்யூனாவே ஃபீல் ஆகல. எல்லாரும் சொல்ற மாதிரி நான் டே ஒன்ல சொல்றேன், அவங்க வந்து ஒரு பியூர் சோல், அவங்க வந்து ரொம்ப ஒரு அன்பு அன்னை அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்குன்னா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு வேணாதவங்கன்னா அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமும் போய் அவங்கள டார்கெட் பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, மெனிப்புலேட் பண்ணி அவங்க வந்து அவங்கள எதிரி மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்க வரைக்கும் இவங்க சேஃப்ன்ற மாதிரி இவங்க ஒரு கேம், அதுதான் அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. த திங் இஸ், அதை விட ஒரு பெரிய நெகட்டிவ் கேரக்டரா பார்வதி இருந்ததுனால கனி வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகல. கனி பார்வதி கொஞ்சம் டோன் டவுன் ஆயிருந்தாலே கனி மாதிரி ஆளுங்க எல்லாம் இன்னும் நல்லா எக்ஸ்போஸ் ஆயிருந்திருப்பாங்க. நிறைய பேரோட இன்னும் உண்மையான முகம்லாம் தெரிஞ்சிருக்கும். அது எதுவுமே தெரியாததுக்கு பார்வதி டுக் எவ்ரி திங் அப்பான் ஹர் செல்ஃப். ஸோ இதுதான் இந்த சீசனோட ஃபெயிலியராகவும் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு ட்ராமாட்டிக் ஒவ்வொரு இந்த மாதிரி இருந்ததுனால நம்மளுக்கு வந்து இந்த சீசனோட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டோட்டலா இன்ட்ரெஸ்டே வந்து ஒரு பாதி சீசன் மேல போயிடுச்சு. நடுவுல வந்து இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஆன கமருதீன், பார்வதி, அரோரா இந்த இந்த ட்ரையாங்கிள காமிச்சு காமிச்சு நம்மள வந்து ஒரு மாதிரி ஐயோ போதுண்டா விடுங்கடா அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்களே தவிர, நம்ம இந்த ஸ்பேஸ்லயே மோஸ்ட் ஆஃப் த டைம் வி வேர் டாக்கிங் ஒன்லி ஃபார் பார்வதி ஆர் அகெயின்ஸ்ட் பார்வதி ஆர் தேர் ரிலேஷன்ஷிப், தேர் ட்ரையாங்கிள் XYZ, இதுதான் பேசியிருக்கோமே தவிர நம்ம வந்து வேற யாரோட கேம் பத்தி ஃபுல்லா பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து இந்த சேனலும் கொடுக்கல. லைவ்ல இல்ல வீக்லி அவங்க பண்ண அந்த டிராமாஸ் எல்லாமே வந்து இது ஹைலைட் ஆனதுனால மீதி எல்லாமே ஒரு கிரே ஏரியாவாவே போயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அந்த கார் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சாண்ட்ரா வெளில போனது, சாண்ட்ரா இருக்கும்போது ஃபுல் ஃபோக்கஸ் சாண்ட்ரா மேல திருப்பிட்டு இப்போ வந்து ஒரு வன்மத்தை வந்து கொட்டிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, எஃப்ஜேவும் தான் உள்ள வந்தான், எஃப்ஜேவை பத்தி கனி சாண்ட்ரா தான் பேசியிருந்தாங்கன்னா எஃப்ஜேவும் அதை கேட்டிருக்கணும்ல. எஃப்ஜே அதை கேட்கவே இல்லை, கனி தான் அதை கேட்டுட்டு இருக்காங்க. நான் காலையில இருந்து என்ன பாக்குறேன்னா, கனி வந்து 4 பேத்துக்கிட்டையும் போயிட்டு தனித்தனியா ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதும் மெனிப்புலேட் பண்றதுமாவே இருக்காங்க. அவங்க நடிப்பு, அவங்க ஃபேக்கு, அவன் காலில் விழுந்துட்டாங்க ஏன் ஒத்துக்கூட, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அவன் காலில் விழுந்துட்டான் அப்ப கூட அவங்களுக்கு வந்து மனசு இறங்கலையா, இதெல்லாம் வந்து பேசக்கூடாது. அப்புறம் பார்வதியோட கான்ஃபிடன்ஸ் பார்த்து ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுது. இதே பார்வதி அந்த வந்து அந்த
கிச்சன்ல வந்து மேடம் மேல உட்கார்ந்தாங்க. சாரி கேட்கிற வரைக்கும் விட மாட்டேன்னு போராட்டம் பண்ணவங்க தான் இந்த கனி. அந்த துணிய எடுத்துட்டு வந்து சூப்பர் டீலக்ஸ் வாசல்ல வச்சுட்டாங்கன்னு சொல்லி பார்வதி மேல வந்து அவ்ளோ சண்டை போட்டு ஆர்க்யூ பண்ணி டிராமா பண்ணது, உண்மையிலே டிராமா பண்ணது கனி. இந்த மாரி பல விஷயம் வந்து கனி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த கனி சொல்றாங்க, பார்வதி வந்து இவ்ளோ ஆட்டிட்யூடோட இப்படி கார்ல உட்கார்ந்தது, இப்படி எல்லாத்துக்கிட்டயும் அத்தன பேர சமாளிச்சது, இது எல்லாமே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் அப்படின்றாங்க. இதுல வந்து எங்க வந்து அவங்களோட இது தெரியுது. உண்மையிலே அங்க விக்ரமும் மத்தவங்கலாம் ஷாக் தான் ஆனாங்க. என்னது ஆ ஹேட்ஸ் ஆஃபா அப்படின்னு. அப்புறம் உடனே சேஞ்ச் பண்றாங்க. இல்ல, இல்ல நான் வந்து நல்ல விதமா சொல்லல. அது வேற மாரி சொல்றேன் அப்படின்னு. கிடையவே கிடையாது. கனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்துல மட்டும் தான் பேசுறாங்க அப்படின்றது, இப்போ விக்ரமுக்கு புரியுமா? புரியாதான்லாம் எனக்கு தெரியாது. புரிஞ்சாலும் வேஸ்ட்டு, புரியலனாலும் வேஸ்ட்டு. இந்த இந்த ஷோவே அவ்வளோதான். இன்னும் ஒரு 2, 3 நாள்ல முடிய போகுது. என்னோட பிரச்சனை, என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த ஷோலருந்து எவிக்ட் ஆன ஒரு கண்டஸ்டன்ட்டான சாண்ட்ராவ பத்தி எதுக்கு கனி இவ்ளோ டைம் அண்ட் எஃபோர்ட் போட்டு அந்த 4 பேத்துக்கிட்ட ஹெல் பென்ட்டான் இவங்க தப்பு, இவங்க தப்பு, கமருதீன் பாவம், இது எல்லாமே சாண்ட்ரானால நடந்தது, சாண்ட்ரா ஆக்டிங்னால நடந்தது. இது ஏன் பண்ணணும்? இது இது வந்து கனியோட பர்சனல் அஜெண்டாவே தவிர, ஷி இஸ் நாட் டூயிங் எனி குட் ஆர் ஷி இஸ் நாட் ஐதர் கிவிங் த லைம்லைட் தட் இஸ் நீடட் ஃபார் த 4 ஃபைனலிஸ்ட் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். அவங்க பண்ண நல்ல விஷயத்தையோ, அவங்க வந்து எப்படி இந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணாங்கன்றதையோ, இல்ல எப்படி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்றதையோ, அவங்களோட மொமெண்ட்ஸ் எதையுமே குடுக்காம, ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னோட பர்சனல் அஜெண்டாவ திணிச்சு, வெளியில நான் பார்த்த 4 மீம்ஸ், 2 எபிசோடு, இங்க பிஆர் நரேட்டிவ் இத வச்சு என்னென்னலாம் வந்து ஷி கேன் ப்ரொஜெக்ட்டோ, அந்த வேல தான் அவங்க வந்து இன்னைக்கு இன்னைக்கு எபிசோட்ல ஃபுல்லாமே, இன்னைக்கு லைவ்ல எல்லாத்துலயுமே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு பெரிய ரிசர்ச்லாம் பண்ண தேவையில்ல. ஷி வாண்ட்ஸ் டு சாட்டிஸ்ஃபை கப்புள் ஆஃப் ஹர் ஃபேன்ஸ். இந்த மாதிரி கேள்வி கேட்டேன், இந்த மாதிரி சொன்னேன், வச்சேன் அப்படின்றது. ஸோ எல்லாருமே வந்து கனி உள்ள வந்தோடனே ரொம்ப இதா இருப்பாங்க, கன்சர்னா இருப்பாங்க. எப்படி இந்த இன்சிடென்ட் ஓகேவான்லாம் கேட்பாங்க. பட் அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா அவங்க வேற ஒரு ஆங்கிள் போயிட்டு, இது எல்லாமே நடிப்பு. கம்ருதீன் நான் வந்து கால்ல விழுந்தப்போ இது பண்ணியிருக்கலான்றதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் சுத்த என்ன சொல்றது, ஒரு மாதிரி கேவலமா தான் இருந்தது. கனி அந்த இடத்துல இருந்து கனி அவ்வளோ அபியூஸ் எடுத்துட்டு கமருதீன போய் மன்னிச்சிருந்தாங்க அப்படின்னா, நான் கனிய வந்து பாராட்டுறேன். அந்த மாரி ஒரு பெரிய மனசு இருக்கு கனிக்கு அப்படின்னு. பட் அதுதான் சொல்றேன். எப்பவுமே கனி வந்து அவங்களுக்கும், அவங்க கேங்குக்கும் வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இதுதான் பார்ப்பாங்க. இது வந்து ஒரு அன்பு தாய் கனியான ப்ரொஜெக்ஷனே கிடையாது. அவங்க உண்மையிலேயே ஒரு வன்ம குழந்தை. அந்த அந்த இந்த சீசனை இவ்ளோ தூரம் கேவலமாக்கி, எந்த ஒரு நல்ல ப்ராக்ரஸ்க்கு கொண்டு போக விடாம இருந்து, பார்வதிய எவ்வளோக்கு எவ்வளோ இங்க எல்லாரும் பிளேம் பண்றாங்களோ, ஈக்குவலி டு பி பிளேம்டு வந்து கனி தான். இவங்க 2 பேரும் தான் இந்த சீசனையே கேவலப்படுத்தி மொக்கையா கொண்டு போனது. அபின், நீங்க அந்த பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அவங்க ஹேட்ஸ் யா ஆஃப்னு சொன்னாங்க சொல்லிட்டு. சாரி. பேசுங்க ஒரு பேசுங்க பேசுங்க சொல்லுங்க, சொல்லுங்க. இப்போ அந்த பாயிண்ட் சொன்னீங்கல்ல, எனக்கும் அந்த பாயிண்ட்ல பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, பாருவோட இந்த கான்ஃபிடென்ஸையும், பாருவோட இந்த தைரியத்தையும், பாருவோட இந்த போல்ட்னஸையும், அவங்க எத்தனையோ நாள், ஒரு 70 75 டேஸ், ஐ டோன்ட் ஈவன் நோ த கவுண்ட் ஆஃப் ஹவ் மெனி டேஸ் ஷி ஸ்டேட். அத்தனை நாள்ல ஒரே ஒரு முறை கூட பார்த்து அவங்களுக்கு உணர முடியாத கனி, இந்த கார் டாஸ்க்ல தான் அவங்க உணர்ந்திருக்காங்க. பாரு வந்து வெரி போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ ஒரு பியூர் புனித ஆத்மா இல்ல. அட்லீஸ்ட் நீ அந்த அந்த இன்சிடென்ட்ட ரெஃபரன்ஸ் எடுக்காம வேற ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ட ரெஃபரன்ஸ் இன்னொரு ஒரு விஷயம் கீர்த்தி, இவங்களுக்கு வந்து எம்பத்தியே இல்ல அப்படின்றது பார்வதி அவங்க அடி வாங்கின போது இந்த இன்சிடென்ட்டும், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கூட அது தப்பாவே ஃபீல் பண்ணல. என்ன பொறுத்த வரைக்கும் அது கரெக்டா தான் நடந்ததுன்னு சொன்ன போதுல இருந்தே, பா கா கனின்றவங்களுக்கு 0 எம்பத்தின்றது நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா இங்க இருக்க அந்த 8 கனி ஃபேன்ஸ் தான் வந்து கனி வந்து எம்பத்தி குயின்னு, அவங்க அன்பு அன்னை இப்படிலாம் வந்து உருட்டிட்டு இருந்தாங்க. இந்த நரேட்டிவ்ல கனியுமே விழுந்துட்டாங்க. ஓ, நம்ம முன்னாடி ரொம்ப எம்பத்தியா இருக்கோம் போல இருக்கு அப்படின்ட்டு உள்ள போயிட்டு இப்போ வந்து கம்பு சுத்திட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்றதையும் இதுவும் வந்து வச்சுட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து கனிய பத்திலாம் நம்ம இவ்வளவு தூரம் டிஸ்கஸ் பண்ணுமான்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஏன்னா அவங்க கேம்லயே இல்ல. நீயே கேம்ல இல்ல. யாருக்கு முன்னாடி போக கூடாதுன்னு நினைச்சோ அவங்களுக்கு முன்னாடிலாம் நீ கேம் விட்டே போயிட்டு யூ ஆர் நாட் ஈவன் இன் டாப் 8. ஸோ அப்படி இருக்கும்போது உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து உன்னை பத்தி ஒரு ஆளை பத்தி இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்னு, நீ யாரை பத்தி பேசுறன்னா, உனக்கு வன்மம் மட்டுமே இருக்க ஒரு சாண்ட்ரான்ற ஒருத்தவங்க அவங்க டாப் 5 வந்துட்டாங்க, டாப் 5ல எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்றது உன்னால தாங்கிக்க முடியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு நம்ம இவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் கொடுத்து இந்த இந்த சீசன்ல வந்து பேசணுமா அப்படின்னா அப்படிதான் இருக்கு நிலைமை. ஏன்னா எனக்கு பர்சனலா இது கிடையாது. பட் ஆனா இந்த சீசன்ல வந்து அந்த 4 பேரை பத்தி பேசுறதுக்கு கண்டென்ட்ல இது. ஸோ அதனால வேற வழி இல்லாம இதை பேசிட்டு உட்காந்துருக்கோம்.
அதுவும் இல்லாம நான் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்றேன். இ அ கொ என்னோட குழந்தைங்கள பத்தி நீங்க ரைம்ஸ் பாடிட்டீங்கன்னு சொன்னதையே ஏத்துக்க முடியாத கனி, இவங்களோட மதர்ஹுட்ட பத்தி, குழந்தைய பத்தி, ஹஸ்பண்ட பத்தி, கேரக்டர பத்தி எல்லாம் பேசும்போது, கால்ல விழுந்தவுனே, "ஓ! அப்படியா கம்ருதீன், சரி நீயும் பருவும் நல்லா வாழுங்கன்னு" சொல்லிட்டு சாண்ட்ரா எழுந்து போறதுக்கு, அவங்க என்ன தெய்வ பிறவியா? இல்ல என்ன? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த பாயிண்ட். இன்னொன்னு நான் இங்க உள்ள வந்த கண்டஸ்டன்ட்ஸ்ல எல்லாருமே பார்த்ததுல, நான் பார்த்த வரைக்கும், அகைன் நான் ஃபுல் லைவ் பார்க்கல. நெறைய மெயின் கிளிப்பிங்ஸ பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸும் யார்கிட்டயும் போய் சாரி கேட்கல. எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்த யார் யாருக்கோ பண்ணியிருக்காங்க. இப்ப எல்லாம் போய் ஒண்ணா சேர்ந்துன்னு ஹக் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, எனக்கு தெரிஞ்சு யாரும் போய் சாரி கேட்கவே இல்ல. இன்னைக்கு பார்த்தா சாண்ட்ரா அட்லீஸ்ட் ஜென்யூன்லி இஸ் ஆஸ்கிங் சாரி டூ அமித் ஃபார் a joke that she cracked. Probably and the joke is something which has hit Amit hard. அத வந்து we cannot weigh that emotion. பட் நான் என்ன சொல்றேன், யாரும் இப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன நெனப்பு இருக்குன்னா, ஓகே நான் தப்பே பண்ணல. எல்லாருக்குமே அந்த நெனப்பு இருக்கு. ஸோ எல்லா தப்பும் சாண்ட்ரா பண்றாங்க. ஷி ஹேஸ் அ கான்ஃப்ளிக்ட், ஷி ஹேஸ் அ ப்ராப்ளம், அவங்க ட்ராமா, ஓவர் ஆக்ஷன் எல்லாம். அதுதான் வந்து ஒரு நியாயம் வேண்டாமா? நம்ம ஒரு விஷயம் போய் உள்ள நீங்க பொளக்குறீங்க, யாரோ உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அப்டின்னா கூட அதுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும்ல. அந்த கொஞ்சம் நஞ்ச நியாயம் கூட இல்லாம ஒரு லைவ் ஷோல எப்டிதான் இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. சீரியஸா நான் சொல்றேன். அதான் சொன்னேன். ஐ ஸ்டார்ட்டட் தட் பாயிண்ட் பட் டிட் நாட் கன்க்ளூட். வியானா வந்தா, நான் அடிக்கிறேன், நான் இப்படிதான் அடிப்பேன், நான் இப்படிதான் கேவலமா பேசுவேன், நான் இப்படிதான் கேள்வி கேட்பேன்னு பண்ணா. ரம்யாவும் அப்படிதான் பண்ணாங்க. எல்லாருமே ஓரளவுக்கு அப்படி பண்ணாங்க. கேள்வி கேட்கணும்னு இருந்தவங்க கேட்டாங்க. இல்லன்னா கனி மட்டும் தான் அப்படியே ஒரு ஸ்லோ பாய்சன் மாரி ஏத்திக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஷி குட் நாட் ஸ்டாப். எனக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து சில இன்சிடென்ட் ஆ வந்து எஃபெக்ட் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். தட் நோ கனி வேணும், சாண்ட்ரா வேண்டான்னு சொன்னப்ப, மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, மக்கள் யார் வேணும், யார் வேணான்னு சொன்னாங்க. அது வந்து அவங்கள பெரிய அளவுல பாதிச்சிருக்கும் என்ன பொறுத்தவரையிலும். அப்புறம் மேபி கார் டாஸ்க்ல விக்ரம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அது பாதிச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஷி மே கட் டவுன் எவ்ரிஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். பட் ஆனா இது அவங்களுக்கு மனசுல எவ்ளோ இத வந்து அவங்க 2 பேரும் சமாதானமா போனாலும், நாளைக்கு சாண்ட்ரா நல்லாவே வந்து அவங்க கிட்ட பேசினாலும், ஷி இஸ் கோயிங் டூ கீப் திஸ் இன் ஹர் மைண்ட் ஃபாரெவர். தட்ஸ் ஹவ் த பெர்சன் ஐ சீ ஷி இஸ். கரெக்ட் தான். see what is gonna happen tomorrow. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெருசா பேசி எல்லாம் எனக்கு ஓகே தான், எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல சொல்லிட்டு மறுபடியும் சபரிட்ட போய் ஷீஸ் ரிப்பீட்டிங் த சேம் திங். சொல்றேன் என்னம்மா பின்ன எதுக்குமா ஓகேன்னா பேச வேண்டியதானே உட்காந்து இன்னும். சரியான வன்மமா தான் இருக்குது. அவங்களுக்கு அது எனக்கு ஈகோன்னு கூட சொல்ல தெரியல. ஏன்னா ஈகோ கூட ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா, யுவர் ஈகோ வில் கெட் சாட்டிஸ்ஃபைட். எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு சாண்ட்ரா மேல இருக்கிறது என்ன ஒரு எமோஷன்னு எனக்கு தெரியல. இல்ல அந்த அவங்களுக்கு இது லைஃப் லாங் இது வந்து இது ஆகாதுங்க. அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்டரா வந்து பார்த்தது பார்வதி அண்ட் சாண்ட்ராவ. அதுல பார்வதி ரெட் கார்டு வாங்கி போனது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து ஒரு சந்தோஷமா தான் இருந்திருக்கும். 2வது சாண்ட்ரா வந்து இவங்களுக்கு அடுத்த வாரம் எவிக்ட் ஆயிருவாங்கன்னு நினைக்கும் போது அவங்க டாப் 5ல வந்து எவிக்ட் ஆனதுன்றது வந்து அவங்களோட பர்சனலா அவங்களுக்கு எங்கேயோ ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க அது ஒரு ரிவெஞ்ச் மாதிரி நினைச்சு போன எடுத்துட்டு ஷி இஸ் ட்ரைங் ஹர் பெஸ்ட். கேக்கல. சாரி, அரோராவோ சபரியோ விக்ரமோ யாரை இஸ் இட் ஒன்லி ஃபார் மீ? அபிகா இல்ல அபிகா வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குதா? இப்ப கேக்குதா? இல்ல இப்ப கேக்குது. அரோராவோ சபரியோ விக்ரமோ வந்து எக்காரணத்து கொண்டும் இவங்க வெளில போனா கூட வந்து க்ளோஸ் ஆயிடக்கூடாது, ஷோ தானே முடிஞ்சிருச்சுல அப்படின்லாம் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக பர்சனல் ரிவெஞ்ச் தான் அவங்க இப்ப எடுத்துட்டு இருக்காங்களே தவிர இதுக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா கனி அந்த மாதிரி ஒரு மோடுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், அவங்கள வந்து அன்பு, அன்னை, பாசம் உள்ளவங்க, வெரி கைண்ட், அவங்க பேர் மாதிரியே அவங்க ஸ்வீட்டா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு அஜெண்டா ட்ரிவன் தான். வேற அதுவும் எதுவும் இல்லாம நீங்க அப்சர்வ் பண்ணீங்களா? இப்போ கனியோட அன்பு கேங்ல இருக்கவங்க எல்லாருமே தே ஆர் பீப்பிள் ஹூ லிசன் டு ஹர்.
ஆனா அவங்க யாருக்கெல்லாம் ஒரு அளவுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்களோ தே ஆர் ஆல் சம்வன் ஹூ ஸ்டிக் டு தேர் ஒரிஜினல் ஒப்பீனியன். நான் அப்படிதான் பார்க்குறேன். பீட் பாரு, பீட் சாண்ட்ரா, இனிஷியலி ஈவன் திவ்யா. இப்போ திவ்யாவும் சாண்ட்ராவும் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரைட்டா இருந்ததுன்னா, திவ்யா வுட் பி ஆப்வியஸ்லி ஆன் சாண்ட்ரா சைடு தான் இப்போ. அவங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். பட் அவங்க அந்த இஷ்யூனால ஷி மூவ்ட் அவே ஃப்ரம் சாண்ட்ரா. இங்கேருந்து மூவ் ஆயி அங்க போய் ஷி ஹாஸ் ஜாயின்ட். அவங்க சொல்லலாம், "நான் யார் கூடயும் சேரல" அப்படிலாம் கிடையாது. நல்லா கனியோட உட்காந்து whatever Kani wants others to do against someone, Divya is happily doing it. ஸோ கனி கூட இருக்கிறவங்க எல்லாருமே அட் அ பாயிண்ட் தேல் லிசன் டு. ஏங்க நேற்று விக்ரமே ஒரு அந்த லைவ்ல ஒரு கான்வர்சேஷன்ல இவங்க சாண்ட்ராவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனால அதை சத்தம் போட்டு சொல்ல முடியல. பட் ஹீஸ் சாப்பிங் ஹிஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஹீ சேயிங், நீங்க சொல்லுங்க நான் அதை கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீ சேயிங். So she is around people who are ready to listen to anything that she says. பட் ஷீ இஸ் ஒன்லி அகெயின்ஸ்ட் பீப்புள். இப்போ சாண்ட்ராவே ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துல முதல்ல இருந்து அவங்க கனியோட ஒரு விஷயத்துல அவங்களும் ஒத்து போற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ த என்டையர் ஹவுஸ் வில் செலிப்ரேட் சாண்ட்ரா. அப்படிதான் நான் பாக்குறேன். ம். அவங்க ஒத்து போக மாட்டாங்களே, சாண்ட்ரா அந்த மாதிரி இல்லையே. அதுதான் சொல்றேன். அவங்க சாண்ட்ரா அந்த மாதிரி இல்ல, பாருவும் அந்த மாதிரி இல்ல. அதனாலதான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் செட் ஆகல. இப்போ பாருவா சாண்ட்ராவா இவங்க இப்போ பாரு கிடையாது. என்ன குட்டிக்காரன் அடைச்சாலும் பாரு ரிட்டர்ன் வர மாட்டாங்க. ஸோ வெளியவும் இவங்களுக்கு பெருசா எந்த கான்டாக்டும் இருக்க போறது இல்ல. ஜஸ்ட் பிகாஸ் சாண்ட்ரா இஸ் அரவுண்ட், ஷீ வாண்ட்ஸ் டு புட் டவுன் சாண்ட்ரா பை லிஃப்டிங் பாரு அப். அது வந்து எந்த அளவுக்கு நியாயம், அவ்வளோ பெரிய நியாயஸ்தி, அது எந்த அளவுக்கு ஒரு நியாயம் கூட உணராம பேசுவாங்களான்னா இட்ஸ் அயோனிக். அவ்வளவுதான். இல்ல, இல்ல. நீங்க நெனச்சு பாருங்க. ஒரு மணி பாக்ஸ கூட எடுக்கக்கூடாதுன்னு ஒரு அளவுக்கு வந்து நீ வந்து ரம்யாட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன்னா, அது எவ்ளோ பெரிய ஒரு இது. ஓகே, அவங்க ஒரு ஈகோவா இருந்தாலும் அந்த மணி வந்து அந்த குழந்தைகளுக்கு யூஸ் ஆயிருக்கும். இல்ல அவங்க நீ எவ்ளோ ஃபினான்ஷியல் ஒரு ஸ்ட்ரகிள் அன்னைன்னு சொல்ற. அதான் கேஸ். அவங்க அவங்க ஒருத்தர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அண்டர்கோ பண்ற வரைக்கும் அதனோட பெயின் என்னன்னு தெரியாது. See, இங்க மணி பாக்ஸ கனி வந்து டெஃபினெட்லி வில் நெவர் எவர் நோ தட். இல்ல இன்னொன்னு யா கனி ஃபார் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஷி நெவர் டூ தட். பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மணி பாக்ஸ்ன்றது ஈவன் தான் அவங்க சொல்லி விட்டுருந்து சாண்ட்ரா எடுத்தாலுமே ஐ ஃபீல் இட்ஸ் அன்பேர் தான். ஓகேவா? ஸோ அது அந்த டிசிஷன் வந்து அவங்களா எடுக்கணும். ஸோ சாண்ட்ரா அந்த இடத்துல இருந்து எனக்கு இதை வேணும் அப்படின்னு எடுத்திருக்கணும். இல்ல சம்படி ஷுட் ஹவ் அட்வைஸ்ட் லைக் மாயா வந்து பூர்ணிமாவுக்கு சொன்ன மாதிரி, இல்ல வேற சில இடத்துல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மணி பாக்ஸ் எடுத்துருன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி சாண்ட்ரா எடுத்து இருந்திருக்கலாம், எடுக்காம இருந்திருக்கலாம். அது அவங்களோட ஓன் டிசிஷனா தான் இருக்கணுமே தவிர இது வந்து சொல்லி விட்டுருக்கு. எனக்குமே அதுல உடன்பாடு கிடையாது. அது சொல்லாததும் ஓகே தான். இப்போ அந்த மாதிரி பண்ணதுல கூட வந்து இது அஃபெக்ட் ஆனது கானா வினோத்துக்கு தான். ஸோ எண்ட் ஆஃப் த டே கனி வாட் எவர் கனி டிட் only affected Ghana Vinod's winning opportunity. And in turn, if Sabari or Vikram is winning, that is again a personal win for Kani. ஸோ அன்பு கேங்க்கு தான் இது ஒரு வின். அதுதான் சொல்லல. ஸோ 4th சீசன்ல அன்பு தோத்துருச்சு, 9th சீசன்ல அன்பு ஜெயிச்சிருச்சு. இது இனிமே டெம்ப்ளேட்டா வச்சு அடுத்த சீசன்ல வரவங்க யாராவது ட்ரை பண்ணலாம். இல்ல அடுத்த சீசன்லாம் ஜெயிக்காதுங்க இது. இல்ல ரசி இல்ல இது இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நம்ம வந்து கனியை சொல்லியோ சாண்ட்ராவை சொல்லியோ பார்வை சொல்லி இதெல்லாம் எதுவுமே இல்லை. இதுல ஆரம்பத்துல இருந்தே ஷோ மேக்கர்ஸும் சரி ஹோஸ்டும் சரி சரியான விதத்துல இந்த லாட் ஆஃப் பீப்புளை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணல. யாரை கண்ட்ரோல் பண்ணும், யாரை க்ரூம் பண்ணும், எதை பண்ணும் அப்படின்றத அவங்க பண்ணவே இல்லை. எப்பவுமே இந்த ஒரு வீக்கெண்டுல நம்ம ஒரு இஷ்யூ எதிர்பார்த்து ஓகே இதுல ஏதாவது ஒரு நியூட்ரலான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், இல்ல இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு ஒருத்தருக்கு வந்து நம்ம யாரு கரெக்டா நினைக்கிறோமோ அவங்களுக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்னு நினைச்சு போற இடத்துல பாத்தீங்கன்னா they will always done the personal favoritism. Be it Ghana Vinod or Divakar, they will side with Ghana Vinod. Aurora versus anyone else, they will side with Aurora. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து நிறைய பண்ணியிருக்காங்க இந்த ஷோல. ஸோ எனக்கு வந்து இந்த ஷோ மேக்கர்ஸ் மேலேயும் எனக்கு இவங்க பண்ணது இந்த சொதப்பன சீசனுக்கு அவங்களும் ஒரு ரீசன், விஜய் சேதுபதியும் ஒரு ரீசன் தான்.
அவர் எந்த இடத்துல யார்கிட்ட ஆட்டிடியூட் காமிக்கணும், எந்த இடத்துல வந்து யார இது கரெக்ட்டான ஒரு சேனலைஸ் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே பண்ணல. எஃப்ஜே எவ்வளவோ பண்ணப்பலாம் அவன வந்து ஒண்ணுமே பண்ணல. அவன என்கரேஜ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அவன் மூஞ்சி காட்டுனது, அவன் ஆட்டிடியூட் காட்டுனது, ஒரு இடத்துல கூட எஃப்ஜேவ கண்டிச்சு கேட்கவே இல்ல. கனி நெறைய இடத்துல தப்பு பண்ணும்போது கேட்கவே இல்ல. விக்ரம இந்த லாஸ்ட் வீக்ல திவ்யா விஷயத்துல கொஞ்சம் லைட்டா கேட்டதோட சரி. அதுக்கு முன்னாடி எங்க விக்ரம எழுப்பி என்ன கொஸ்டின் கேட்டாங்க? விக்ரம எங்கேயுமே கேட்கல அவங்க. சபரிய ஒரே ஒரு அந்த ம். கேப்டன்சி டாஸ்க் அப்புறம் சபரி இருக்காரா இல்லையான்னு கூட வீக்கெண்ட்ல தெரியாத அளவுக்கு தான் இருந்தது. திவ்யா பேசும்போது அவ்ளோ ஸ்னப் பண்ணியிருக்காங்க. திவ்யாக்கு பேச தெரியாம ராணவ் 2.0 மாரி தான் பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாரி எல்லாமே அவங்களோட ஃபைனலிஸ்ட் எல்லாமே பாருங்க. யாருமே வீக்கெண்ட்ல அவங்களுக்கு ஸ்கோப்பே குடுத்துருக்க மாட்டாங்க. பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க யாருக்குமே யார் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது தெரியாது. எதுக்கு அமித்த ஒரு 2 வாரம் போட்டு அடிச்சாங்கன்னே அமித்துக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. இந்த மாரி நெறைய விஷயம் வந்து இவங்க மேக்கர் சைட்ல இருந்துமே நெறைய குழப்புனாங்க, நெறைய இது பண்ணாங்கன்றத நான் பார்க்குறேன். ஸோ அதோட எக்ஸ்ட்ரீம் தான் இப்போ கமருதீன் எல்லாம் கெமி எவிக்ட் ஆகுற வீக்ல நிஜமாலுமே கேட்டிருந்திருக்கலாம். ஆனா கேட்கல. 1 ஹவர்லேருந்து கட் பண்ணி கமருதீன சேவ் பண்ணாங்க. கமருதீன் பண்ண நெறைய தப்ப கேட்கவே இல்ல. அந்த வாட்டர் மிலன வந்து பிரவீன்ராஜ், அ வினோத், கமருதீன் எல்லாருமே மார்க் பண்ணும்போது, அவரு கமருதீன வந்து விட்டுக் குடுக்காம அவரு வந்து சும்மா ஃபன் தான் பண்ணாரு. நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்லி வினோத்தையும், பிரவீனும் தான் அந்த இடத்துல அடிச்சிருப்பாரு விஜய். போய் பாருங்க. ஸோ கமருதீனுக்கு எப்பவுமே அவங்க ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. அவரு வந்து எப்போ வுமன் கிட்ட அப்யூசிவா பேசுற இடத்துலயும் சரி, அவங்களோட காதல்ன்ற பேர்ல டாக்ஸிக்கா போன இடத்துலயுமே சரி, எல்லா இடத்துலயுமே கமருதீன வந்து ஒரு மாரி கவர் பண்ணி, புரொடெக்ட் பண்ணி இந்த மாரி தான் போயிட்டு இருந்தாங்க. எங்க கமருதீன் அவரு கரெக்ட் பண்ணாரு? பண்ணல. அதோட விளைவு தான் எங்க வந்துச்சுன்னா, இங்க லாஸ்ட்ல வந்துச்சு. சர்காஸ்டிக்கா பண்றேன், நான் சர்காஸ்டிக்கா ட்ரோல் பண்றேன் அப்படின்னு அது சர்காஸ்டிக் மாரி நெறைய இடத்துல தெரியல. ஸோ இவங்களுக்கு தான் இந்த ஷோ இப்படி நாசமா போனதுக்கு காரணம் இவங்க தான். சீசன் 8 விட சீசன் 9 வந்து ரொம்ப இது பண்ணது இவங்க தான். இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு சாண்ட்ரா வந்து பேசும்போது கேட்பாங்க திவாகர் கேட்பாங்க, நான் எவ்வளவு டைம் சொன்னேன் உங்களை கேஷ் எடுக்க சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி போய் வந்து பேசி முடிச்சுட்டு பிரஜின் கிட்ட அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேஷ் பாக்ஸ்ல போடும்போது திவ்யா ஒரு பாட்டு பாடி போடுவா, இந்த நல்லவாயம் சம்பாதிச்சு அந்த மாதிரி ஏதோ ஒரு சாங் போட்டு பாடி போடுவா, அப்பவே நான் டிசைட் பண்ணேன் அது எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அது பாதிதான் இது பண்ணாங்க, அதுக்குள்ள கேமரா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலா திவ்யா அந்த போடும்போது அந்த 1 லேக்கா ஏதோ சம்பாதிச்சுட்டு வரும்போது அந்த பாட்டு பாடிதான் போட சொல்லியிருப்பாங்க. அதனால கூட வந்து மேபி ஒரு எடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கிறவங்க கூட யாருமே எடுக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க மேபி. இல்ல. வாட்டர்மெலன்ட்டே அதான் சொல்லுவாங்க. நான் அத எடுக்காதது வந்து நான் இப்போ ரொம்ப ஹாப்பியா உம் ஃபீல் பண்றேன். ஏன்னா, அது தானா வினோத்துக்கு போனது ஒண்ணுதான். ஏன்னா, எனக்கு பிரஜன் வந்து 18 லேக்ஸ் இல்ல 18 குரோர்ஸ் கூட சம்பாரிச்சு என் கையில குடுப்பாரு. ஸோ எனக்கு அது நான் எடுக்காத எனக்கு ஃபீல் இல்ல அது எனக்கு ரொம்ப சொன்னதையும் சந்தோஷமா உடனே நினைக்கிறேன் போட்டு அப்படின்னு சொல்லி. ட்விட்டர்ல அடிக்கிறாங்க. உடனே பணம் சைன் ஆயிடுச்சாமா அப்படி இப்படின்னு. அது அவங்களோட இஷ்டம். எடுக்கிறது எடுக்காது அவங்களோட இஷ்டம். அது அப்ப ஆக்சுவலி ஜாக்லின் கூட இன்டர்வியூல கூட அவங்க சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலா. நான் இது வெளியில கூட வந்து சம்பாதிச்சிருப்பேன். இது எனக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அது இது வந்து எப்படி சொல்றதுன்னா, சாண்ட்ரா எடுத்துட்டு போகாத இந்த கேஷ் எடுத்திருந்தாலுமே அது வேற மாதிரி போயிருக்கும். பணத்துக்காக தான் இத்தனையும் பண்ணுனாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். எடுக்காததே நல்ல விஷயம்தான். ஆனா அவங்க எடுக்காம இருந்தது ஒரு ஹலோ சொல்லுங்க. இல்ல எடுக்காம இருந்தது ஒரு நல்ல ரீசன் தான். ஆனா இப்ப கனி யாருங்கிறதையும் அவங்களே கனியே ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை வச்சு பணத்தை வச்சு கூட நீ இப்படி விளையாடுறியே அப்ப நீ யாரு அப்படிங்கறத அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா அதுக்கு ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 10 பேரு அவ்வளவுதான். இல்ல லதா, இந்த பண விஷயம் கூட ரம்யாவே வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருப்பாங்க. கானா வினோத் எடுத்தப்ப, நல்ல வேளை இந்த பணம் வந்து ஒரு நல்லவங்க கைக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திவ்யா வந்து அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடியிருக்கா. இமேஜின் இஃப் சாண்ட்ரா வுட் ஹவ் லிஃப்டட் தட் மணி. அதுதான். என்னென்ன பேசியிருப்பாங்க இவங்க. இல்ல என்னெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அது ஒரு மாதிரி வேற மாதிரி போயிருக்கும். எவ்ளோ பேசியிருப்பாங்க. ஆல்ரெடி அவங்கள கேரக்டர் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டாச்சு. எல்லாத்த பத்தியும் கொஸ்டின் கேட்டாச்சு. ட்ராமான்னு சொல்லியாச்சு. இந்த மணி பாக்ஸையும் எடுத்துட்டு போயி, இவங்க இவ்ளோ பாஸ் பண்ண கமெண்ட்டையும் கேட்டதுக்கப்புறம், ஹவ் வில் சம்மன் டேக் த மனி?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் இஸ் ஒரு கொஷின். இன்னொரு அபி நீங்க சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரம்யா வந்து சொல்லியிருக்க கூடாது மணி பாக்ஸ் எடுக்கிறதுக்கு, அதுவே நான் தப்புன்னு பார்க்குறேன்னு. தட் இஸ் ஐ அக்ரி வித் தட் பாயிண்ட் ஆஃப் யோர்ஸ். ஆனால் நான் இங்கே என்ன நினைக்கிறேன்னா, சாண்ட்ரா வந்து முதல்ல பணப்பெட்டி பற்றி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, சாண்ட்ரா விக்கல்ஸோ யாரோ கேட்பாங்க, நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படி கேட்கும்போது ஷீல் சே, இல்லை நான் பிரஜின் வரதுக்காக வெயிட் பண்ணுறேன், பிரஜின் சொன்னால் எடுப்பேன், ஷி ஹஸ் ஆல்ரெடி செட் அப்படின்றது லைவ்ல ஆல்ரெடி இட் ஹஸ் கான். அப்படி இருக்கும்போது ஹவு டிட் கனி எண்ட் அப் சேயிங் அது அது ஒரு கோயின்சிடென்ஸாக கூட இல்லையே. ஸோ நீங்கள் லைவ் பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு தென் யூ நோ தட் தேர் இஸ் அ நெசசிட்டி ஆஃப் மணி ஃபார் ஹர், பட் ஷீ இஸ் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் பிரஜின் டு சி. ஷீ இஸ் டோட்டலி என்ன சொல்கிறது, டிபெண்டபிள் ஆன் பிரஜின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் டு ஹர் எவ்ரி திங் இஸ் பிரஜின், ஆப்வியஸ்லி ஷீல் வாண்ட் டு டேக் ஹிஸ் இன்புட்ன்றதுனால அதுதான் பார்க்குறேன். பட் அதே ஒரு பாயிண்டாக வச்சு ஐ திங்க் கனி ஹேஸ் டேக்கன் திஸ் பாயிண்ட்ன்றதை தான் நான் பார்க்குறேன். தட் இஸ் ஹவு ஷி வுட் ஹவ் கால் ரம்யா அண்ட் செட், இல்லை இல்லை நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். நான் அங்கே என்ன பார்க்குறேன்னா, rather than it being said not said இது எல்லாத்தையும் விட the character of Kani way how she's trying to make things uglyன்றது தெரியுது. That's what I was pointing out. இல்ல இப்ப லைவ்ல கூட ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். ஆக்சுவலா வந்து என்னை பத்தியும் எஃப்ஜே பத்தியும் ஃபால்ஸா அக்யூஸ் பண்ணிட்டேன், என்னோட கேரக்டர் அசாசினேட் பண்ணேன், அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. அப்படி இருந்தா எஃப்ஜே வந்து கேட்டிருப்பாங்கல்ல. எஃப்ஜே பத்தியும் கனியை பத்தியும் எங்கேயும் நான் பார்த்த வரைக்கும் எங்கேயும் சாண்ட்ரா பேசின மாதிரி தெரியல. ஆனா வந்து ஆக்சுவலா அத நேத்தே சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க என்னை பத்தி எப்படி நீ ஒரு லேடியை பத்தி நீ வந்து இவ்வளவு தப்பா பேசலாம், அப்படி இப்படி நான் வந்தா கேட்பேன்னு. அது வந்து எதை பேஸ் பண்ணி அவங்க கேட்டாங்கன்னா, எஃப்ஜே ஒரு விஷயத்துல கூட அது வந்து அவங்க காமிச்சுக்கவும் இல்லை, எதுவுமே இல்லை. பட் ஆனா நிஜமாவே எங்கேயாவது சாண்ட்ரா அப்படி சொல்லியிருக்காங்களா இல்ல அவங்க ரெண்டு நான் பார்த்த பேரும்? வரைக்கும் லைவ்ல அப்படி இல்லைங்க. ஈவன் ஐ டோன்ட் திங்க் ஐ ரிமெம்பர் எனிதிங் இல்ல லைக் இந்த தட். டாபிக் வந்த மாதிரி எனக்கு தோணல. வேற யாரோ தானே பேசியிருப்பாங்க வீட்டுல. ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹூ ஸ்போக். வேற யாரோ தானே பேசியிருப்பாங்க கனி வாட்டர்மெலன் அண்ட் தான் விஜய். பேசியிருப்பாரு. திவாகர் வாட்டர் பேசுவாங்க. நீங்க ஹக் பண்றத அதுதான் பார்த்தா சொல்றேன். எனக்கும் கிச்சன் தப்பா கத்தும். தோணுது அப்படின்னு வாட்டர்மெலன் தான். எக்ஸாக்ட்லி. மீம்ஸ்ல போஸ்ட்ல தான் வந்து நிறைய எடுத்து போட்டு இது பண்ணிருப்பாங்க. அது இப்போ பண்ணினது ஆக்சுவலா அது உண்மையெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க இந்த ஹேக் பண்ணினது மடியில படுத்தது வச்சு ஒரு போஸ்ட் மாதிரி போயிருக்குமே தவிர சாண்ட்ரா எந்த இடத்துலயுமே அது சொன்ன மாதிரி எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இல்ல. நிறைய போயிருக்கு லதா. ட்விட்டர்ல ஏகப்பட்ட போஸ்ட் அந்த மாதிரி போயிருக்கு எஃப்ஜேதும் கனிதும் பத்தி. ஓகேவா, அவங்க பாரு கமருதீன் சப்போர்ட்டர்ஸ் ஒரு ஸ்டேஜில் அடிச்சாங்க, அரோரா சப்போர்ட்டர்ஸ் ஒரு ஸ்டேஜில் அடிச்சாங்க. எல்லாருமே வந்து வென்எவர் கனி ஹஸ் ஸ்போக்கன் சம்திங் அகெயின்ஸ்ட் சம்வன்ன்றப்போ டெஃபினட்டா கனியை போட்டு அடிச்சாங்க தான். அதை வந்து சாண்ட்ரா தான் பழிய தூக்கி போடுற அளவுக்கு சாண்ட்ரா எந்த இடத்துல அதை ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்றது தான் புரியல. ஏங்க லைவ் he wants to பார்த்திருக்கேங்க. register ஆனா this for outside. ஓகேயா? அவன் வந்து இப்போ வந்து வெளியில இப்போ வந்து பேசுறவங்களுக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். இப்போ வந்து அதை வீட்டில் எப்படி கொண்டு போவீங்க? சும்மா ஒரு அக்யூசேஷன் போட வேண்டியதான். என்ன பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதுதான் என்ன சொல்றேன். சொன்னாலும் பண்ணலாம் சாண்டல் அப்படின்ற இஸ் மாதிரி தான் பிகம் a இருக்கு. soft target for them. இப்போ போட்டு வந்து அடிச்சா ரம்யா கூட பண்றது யாரும் எப்படி கேட்க இருக்கு யோசிச்சு மாட்டாங்க. பாருங்களேன். ரம்யா என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா என்கிட்ட வீடியோ இருக்கு, எனக்கு காட்டுனாங்க ஆவுண்டு, நம்மளும் பார்த்துட்டோம் அந்த வீடியோவை, எங்க காட்டுனாங்க, என்ன இருக்கு? ரம்யா சொல்றது உண்மையாங்க? பட் ஷீ ஸ்டில் ஸ்டாண்ட் பை. நான் வெளில போய் காட்டுறேன். அப்போ உள்ள எதுக்கு பேசுற? நான் வெளில போய் காட்டுறேன், உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன், சரி வெளில பேசிக்கலாம், இங்க இனிமேல் அதை பேசாத. ஏன் பேசுற? ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, என் அக்கா எனக்கு அனுப்பி விட்டாங்க, ஆனா என் போன்ல இப்ப சார்ஜ் இல்ல, போன் சார்ஜரும் ஊர்ல இருக்கு, அதனால என்னால சார்ஜ் போட முடியலன்னு சொல்லுவாங்க. ஊர்ல அந்த அளவுக்கு தான் அவங்களோட நேர்மை நியாயம் இருக்கு. நீங்க இல்ல பாத்தீங்களா அந்த டைப் அந்த இருக்கும், இது 2 பாத்தீங்களா? டைப் இருக்கு, வேற என்ன இருக்கு எனக்கு புரியலையே. நீங்க பாத்தீங்களா அந்த இன்டர்வியூ பாத்தீங்களா? ஒரு சின்ன கிளிப் தான், ரம்யாவோட நோ நோ இன்டர்வியூ டூ சீரிஸ் மச். தான் போட்டு. பார்க்குறேன், நான் போய் நான் பார்க்குறேன். பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன். பாருங்க, அதுல அவ சொல்லியிருக்கா, சார்ஜர் வந்து ஊர்ல இருக்கு, அதனால நான் சார்ஜ் போடல. எங்க அக்காவும் யாரோ, எங்க அக்கா தான் சொல்லிருப்பாங்க, எங்க அக்கா அனுப்புனாங்க, அந்த கிளிப் மட்டும் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு. ஷி வுட் பி வியரிங் அ ப்ளூ ட்ரெஸ் அந்த இன்டர்வியூ கொடுக்குறப்ப. பார்க்குறேன்.
அபிதான் எடுத்திருப்பாங்கன்னு ஆக்சுவலா நினைக்கிறேன். ஆக்சுவலா வாயை அபிநயா திறந்தாலே எடுத்து பொய்யுங்க, சரியா? வாயை திறந்தாலே பொய். வியானாக்கும் சரி இவளுக்கும் சரி சும்மா எதையோ உருட்டுறாங்க. வீடியோ எடுத்து 1000 வாட்டி இல்ல போட்டாங்க. ஷோ விக்ரம் கூட ஓட்டவே முடியட்டும் ரிவீல் மாட்டான். பண்ணுவோம். ஷோ முடியட்டும் ரிவீல் பண்ணுவோம். ரசிக்க வேண்டாம், ஓகே வேண்டாம். ஷோ முடியட்டும் ரிவீல் பண்ணுவோம் சும்மா 2 பேரையும். ஏன் பேசுனாங்க, எதுக்காக பேசுனாங்க, இதெல்லாம் தெரியும். இப்போதைக்கு வேண்டாம். ம். இதுல நம்ம பேசுறத வேற என்னன்னு போட்டிருக்காங்க. சாண்ட்ரா சப்போர்ட்டர்ஸும் என்னமோ ஒரு இது போட்டிருக்காங்க, ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஏங்க சப்போர்ட் கதறவங்க பண்ணல. கத்திட்டு தான் இருப்பாங்க. சி லெட் மீ டெல் யூ சம்திங். இந்த ஸ்பேஸ்ல எங்களை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எத்தனை பேத்துக்கு சப்போர்ட் பண்ணி எவ்வளோ அடி வாங்கி எனக்கு தெரியும். திவாகருக்கே சில இடத்துல நான் போய் நின்றுருக்கேன். கானா வினோத்துக்கு அந்த ஆதிரை மூஞ்சியை தூக்கி காலை தூக்கி மூஞ்சில வைக்கும் போது போய் சண்டை போட்டது நான் தான் போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து இல்லங்க, இந்த ஒரு வாட்டி கார் சொல்லுவாங்க. இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் நம்ம பாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு தானங்க இருந்தோம். நான் சொல்றேன் கார் இன்சிடென்ட் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த இன்சிடென்ட் தப்பு சொன்ன உடனே இவங்களுக்கு இல்ல, முந்தின நாள் எடுக்கிறாங்க. கமருதீன் வந்து பார்வை திட்டும் போதெல்லாம் நம்ம உட்கார்ந்து பேசணுமே.